திமுக 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாததால் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டு வருகிறோம். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக தற்போது அவசரமாக குறைதீர்க்கும் மையம், இலவச அலைபேசி எண் அழைப்பது ஏன் என திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்னும் தலைப்பில் திமுக மகளிர் அணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கடந்த 2 தினங்களாக திருப்பூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட அவிநாசி மற்றும் பல்லடம் சட்டமன்ற தொகுதிகளில் விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ரேஷன் கடைகளில் தரமில்லாத மோசமான பொருட்களை வழங்குவதாக பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நியாய விலைக் கடைகள் நியாய விலைக் கடைகளாக செயல்படுவதில்லை. மருத்துவக் கல்லூரிகள் ஆட்சியில் இருப்பவர்களால் தான் முன்னெடுப்பு எடுக்கப்பட்டு கொண்டு வர முடியும். எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டப்பட்டு 2 வருடம் ஆகியும் பணி துவங்கப்படவில்லை. தமிழக நலன் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து திமுக குரல் எழுப்பி வருவதாகவும், 10 வருட காலமாக திமுக ஆட்சி இல்லாததால் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டு வருகிறோம் என்றும் தெரிவித்தார். மகளிர் அதிகமாக பங்கேற்றுக் கொண்ட கூட்டத்தில் இந்த பகுதியிலே பங்கேற்றுக் கொண்டேன். அங்கே தொடர்ந்து சுய உதவி குழுக்கள் செயல்படுவதில்லை. ரேஷன் கடையில் எந்த பொருளுமே சரியாக கிடைக்கிறது கிடையாது. மிகவும் மோசமான தரமே இல்லாத பொருட்களை தருகிறார்கள். எதை போய் கேட்டாலும் இல்லை 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 அப்படின்னு சொல்ல வேண்டிய கேட்டுட்டு வர வேண்டிய ஒரு சூழலில் நாங்கள் இருக்கோம். மண்ணெண்ணெய் கூட சரியாக கொடுக்கறது கிடையாது. அப்படின்னு ரேஷன் கடைகள், நியாய விலை கடைகள் இன்றைக்கி நியாய விலை கடைகளாகவே இயங்குவதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை பெண்கள் அங்கே வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நான் பெண்களை சந்திக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே இந்த குற்றச்சாட்டு, ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் மிக மோசமாக இருக்கிறது. உண்மையிலேயே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அந்த நியாய விலை கடை இந்த ஆட்சியிலே பயன்படவே இல்லை என்ற குற்றச்சாட்டை பெண்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் இங்கே இந்த பகுதியில் தண்ணி சாயக்கழிவுகளால் மாசுபட்டு இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பட்டா கேட்குறாங்க. அதுக்குமான எந்த முயற்சியும் அரசாங்கம் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டினாங்க. இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. மருத்துவ கல்லூரிகள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் முன்னெடுப்பை எடுத்து தான் கொண்டு வர முடியும். நான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். நாங்கள் தான் எதிர்த்து அதை பேசியிருக்கிறோம். அதற்கு தொடர்ந்து எதிர்த்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான். அதனால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து மத்தியிலே அங்கே பேசி கொண்டிருப்பது, குரல் எழுப்பி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். தொலைபேசி மூலமாக புகார் தெரிவித்து சரிங்க, நான் ஒன்று கேட்குறேன். தளபதி 10 வருஷமாக ஆட்சி இல்லை. அதனால் 10 வருஷமாக மக்கள் பல கோரிக்கைகள் இருக்குது, நிறைவேற்றி தருவதற்கு ஆள் இல்லை, வழி இல்லை. அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி தருகிறோம், இப்பொழுது எதையும் செய்ய முடியாதுன்றதுக்காக மனு வாங்கிட்டு இருக்காரு. ஆட்சிக்கு 100 நாளில் நாங்கள் நிறைவேற்றி தந்து விடுவோம் அப்படின்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைவேற்றியதெல்லாம் 10 வருஷமாக ஒன்றுமே பண்ணாமல் இவங்க இருந்தால் மக்களுக்கு புதிய கோரிக்கைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வழி இல்லை இல்லையா? ஆனால் நான் கேட்குறேன், 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்கல்ல, இப்போ எதுக்கு புதிய தொலைபேசி எண் கொடுக்குறீங்க? இத்தனை வருஷமாக ஏன் கொடுக்கல? நீங்கள் அப்போ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருந்தீங்கன்னா எதுக்காக இந்த புதிய தளபதி மனு வாங்க ஆரம்பித்த அப்புறம் தானே இதை அறிவிக்கணும்னு உங்களுக்கு தோணுது? அது ஏன்? இப்போ இந்த சமயத்தில் இந்த 2-3 நாட்களில் சசிகலா அவர்களுக்கு சொந்தமான உறவினர்களோட இடங்கள் அதிக அளவு அரசுடைமையாக்கப்பட்டு வருது. அது ஒரு எதிர்க்கட்சி எப்படி பார்க்குறீங்க? அது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு. அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. நியாயமாக அரசாங்கம் நடந்து கொண்டு நியாயமாக செய்தால் அதில் நான் கருத்து கூற விரும்பவில்லை. அப்படி நியாயத்திற்கு புறம்பாக ஏதாவது நடந்தால் நான் பேசுவேன். தளபதி அவர்கள் ஊழல் செய்த எம்எல்ஏகளை நாங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் நீதிமன்றம் அமைச்சு விசாரிப்போம் சொல்லியிருக்காங்க. அதை இன்னைக்கு முதலமைச்சர் அவர் அறியாமையில பேசுகிறான்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் இது என்ன நியாயமாக ஒரு தவறு நடந்திருந்தால் அதை பற்றி விசாரணை நடத்தப்படும் என்று தளபதி சொல்லுவது எந்த விதத்தில் அறியாமைன்னு எனக்கு புரியல. ஒருவேளை அவர் பயத்தில் அறியாமையில் சொல்கிறாருன்னு சொல்லலாம். அது முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய பயத்தோடைய வெளிப்பாடு.
தளபதி அவர்கள் சட்டசபையில் எதுவுமே பேச மாட்டாரு, எல்லாமே வெளியே வந்து தான் பொய் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தயவு செய்து முதலமைச்சர் சட்டமன்றத்துடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். தளபதி என்னென்ன பேசியிருக்காரு, எதையெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு அவங்க தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். நான் சொல்கிறேன், தளபதியோட அறிக்கையை வச்சு தானே நீங்கள் அரசாங்கத்தில் செஞ்சிட்ருக்க 1-2 நல்ல விஷயங்கள் கூட அவர் அறிக்கை கொடுத்த பிறகு தானே செய்கிறீங்க. அவர் வாயில தான் சொல்லுவார் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது செய்து காட்டிய திட்டங்கள் தான் இன்றைக்கும் மக்கள் மனதிலே மறக்காமல் இருக்கிறது. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அடிக்கல் நாட்டுறீங்களே தவிர அறிவிப்புகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தவிர 110ல் எத்தனை அறிவிப்புகள் வந்திருக்கு இந்த ஆட்சியில்? இன்னைக்கு வரைக்கும் எதை செஞ்சு முடிச்சிருக்காங்கன்னு ஒரு பட்டியலிட்டு காட்ட சொல்லுங்கள். டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து நடந்து வருது. கடந்த 2 நாளாக விவசாயிகளுக்கு ஆதரவாக பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேசிட்டு வராரு. அதை எப்படி பார்க்குறீங்க? விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசுவது என்பது முக்கியம் இல்லைங்க. விவசாயிகள் எந்த சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த சட்டங்களை விவசாயிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு என்னென்ன திருத்தங்கள் வேண்டும் என்று அதை செய்து தர வேண்டும். இல்லை என்றால் சட்டங்களை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்றால் அதை ரத்து செய்ய வேண்டும். இதுதான் விவசாயிகளோட கோரிக்கை. ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறது அவங்களோட பிரச்சனைகளுக்கு முடிவாகி விடாது இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை தெளிவாக அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல், அதில் எந்த சந்தேகமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வரவேற்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதில் மக்கள் நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அதில் தெளிவாகவும் இருக்கிறார்கள். கூட்டணி பற்றி முடிவு கழகத்தின் தலைவர் அவர்கள் தான் எடுப்பார்கள். அவர் கூட்டணிகளை பற்றிய அறிவிப்பையும் அவர் செய்வார். மேடம், இந்த 7 பேர் விடுதலையில் 2000 ஆண்டு கலைஞர் முதல்வராக இருக்கும் போது போட்ட தீர்மானம் போடாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவங்க விடுதலை ஆயிருப்பாங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு திமுக அதை பற்றி பேசுறதுக்கான அருகதை இல்லைன்ட்டு தொடர்ந்து அதிமுக தான் அந்த 7 பேர் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது அதிமுக. அதை அவங்க மறுக்க முடியாது. ரெக்கார்ட்ஸில் இன்னும் இருக்குது. அதையும் தாண்டி விடுதலை செய்யப்படக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் அதிமுக. இதையெல்லாம் மறைப்பதற்காக இன்னைக்கு குற்றச்சாட்டு வைத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய விடுதலைக்காக தலைவர் கலைஞராக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், தொடர்ந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடாக இருந்திருக்கிறது.